முக்கிய செய்தி. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 162ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. பிரேமி, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 167 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் பிரம்மாண்ட பனிப்பாறை உருகி அங்குள்ள ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிக அளவு நீர் கோஷி ஆற்றில் கலந்ததால் நேபாளத்தின் வடக்கு ரசுவா மாவட்டத்தின் கோஷி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பாலங்கள், சாலைகள், கட்டடங்கள், கனரக வாகனங்கள் என அனைத்தும் வெள்ளப்பெருக்கில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வெள்ளத்தில் 11 பேர் பாதிக்கப்பட்டுள்ள வீடியோக்களும் வெளியாகியுள்ள நிலையில் பலரின் நிலை என்ன என தற்போது வரை தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கில் இதுவரை 133 இந்தியர்கள் உட்பட 750 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 57 தமிழர்களில் இதுவரை 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 37 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் தேடும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, நன்றி பிரேமி.